Today I am going to discuss about chemical kinetics full formula. So இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் போட்டாச்சு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி போட்டாச்சு, தெர்மோடைனமிக்ஸ் போட்டாச்சு. நேற்று வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அயனிக் ஈக்லிபிரியம் பார்க்குறதுக்கு முன்னாடி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வில் மூவ் ஆன் டு தி ஃபேஸ் ஈக்லிபிரியா அண்ட் அயனிக் ஈக்லிபிரியா. ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஸோ நமக்கு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியும். வி ஸ்டடி அபவுட் தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அப்போ ரேட்டு தான் வந்து இங்கே நம்ம மெயினாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோ டு தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ கிவ் வித் த எக்ஸாம்பிள்ஸ். இதுலேயே வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரேட் இருக்குது, ஆவரேஜ் ரேட் இருக்குது அண்ட் தென் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ரேட் பார்ப்போம். ஆவரேஜ் ரேட்னால் வந்து டைம் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து லைக் ரொம்ப லாங் டைம் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம யூஸ் தான் கேபிட்டல் டி. அப்போது ஆர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு del x by del t. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சுக்கலாம். மேபி மைனஸ் ஃபார் த ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிச்சுன்னா ஸோ இட் இஸ் கீப் ஆன் டிக்ரீஸிங். ப்ளஸ் ஃபார் த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து based on that you can put the sign minus del x by dt na வந்து reactant-ஓட concentration. Basically mostly we measure the decrease in the concentration of the reactant. Okay, ரொம்ப ரேராக தான் வந்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் எடுப்போம், பட் ரெண்டுமே கரெக்டு தான். பட் வாட் அபவுட் த இன்ஸ்டன்டேனியஸ்? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னா அட் டைம் t tends to 0 ரொம்ப லைக் டைம் கேப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு இருக்கப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா வந்து dx by dt. அகெயின் சேம் நோட்டேஷன், மைனஸ் dx by dtனா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ப்ளஸ் dx by dtனா வந்து ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதை பொறுத்து நம்ம இதை எழுதலாம். ஸோ இப்போ சப்போஸ் இது ஜென்ரலாக வாட் இஸ் del x உங்களுக்கு அப்படி புரியலைன்னா வந்து we can write the reaction A gives B. இங்கே ஏன்றது வந்து ரியாக்டன்ட், Bன்றது வந்து ப்ராடக்ட். அப்போது ரேட் வந்து எப்படி எழுதலாம்னா we can write minus d by dt of concentration of A or plus d by dB dt of கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஏன்னா ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் டைமை பொறுத்து, ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதுலேயே வந்து கொஞ்சம் பெக்யூலியரானது ஒன்று இருக்குது, அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, சப்போஸ் முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அப்போ வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, suppose AA plus BB gives CC plus DD. இங்கே ஸ்மால் ABCDலாம் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டாய்கியோமெட்ரிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேபிட்டல் ABCDலாம் வந்து ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ AB வந்து ரியாக்டன்ட், CD வந்து ப்ராடக்ட், ரியாக்டன்ட் அண்டு ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. அப்போது இப்போ ரேட்டில் வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலான்னா வந்து ரேட்டில் வந்து நாலுத்தை பொறுத்துமே ஏதாச்சும் ஒன்றுத்தை வச்சு கூட நம்ம மெஷர் பண்ணலாம். அப்போ எந்த ஒன்றுத்தை வச்சு பண்ணலாம். ஸோ ரேட் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/A. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் எது இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்துகிட்டு d by dt ஆஃப் A. ஏன்னா இது ஒரு ரியாக்டன்ட், அதே மாதிரி இதுவும் ஒரு ரியாக்டன்ட். சப்போஸ் நான் A கொடுக்கல, B கொடுத்துருக்காங்க, அப்போ மைனஸ் 1/B d by dt. ஓகே, இப்போ இது வந்து C வந்து ப்ராடக்ட், அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஸ்மால் c, d by dt ஆஃப் கேபிட்டல் C. அகெயின் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து D ப்ராடக்ட்டுக்கு 1/D ப்ளஸ் 1/D d by dt ஆஃப் கேபிட்டல் D. ஓகே, இப்போ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ நீங்கள்
Can you write it for ammonia N2 plus 3H2 gives 2NH3. இந்த ரியாக்ஷனுக்கு can you write the rate? யோசிச்சு பார்த்து எழுதி பாருங்கள். ஸோ இல்லைனா ஐ வில் கிவ் த ஆன்சர், நீங்கள் கரெக்டான்ட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் R is equal to மைனஸ் டி பை, இங்கே வந்து 1 moles தான் இருக்குது, அப்போ வந்து டி பை டிடி ஆஃப் N2 R மைனஸ் 1/3 டி பை டிடி ஆஃப் H2 R ப்ளஸ் 1/2 டி பை டிடி ஆஃப் NH3. ஸோ இங்கே வந்து நம்ம டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்டை வச்சு நம்ம we can write the rate. இது வந்து ஒன் டைப் ஆஃப் ரேட் வந்து நம்ம எழுதுறது. ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் ரேட் எழுதலாம் பேஸ்ட் ஆன் ரேட் லா. வாட் இஸ் ரேட் லா? இப்போ இதே ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ரேட் லா எழுதலாம். ஐ am going to write, இதை நான் இங்கே மட்டும் அழிச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து given reaction. ஸோ அக்கார்டிங் டு ரேட் லா பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா the rate of the reaction directly proportional to reactant concentration. அதே தான் வந்து law of active massன்னு சொல்லும். the rate of the reaction at a constant temperature is directly proportional to active mass of the reactant. active massனா nothing but molar concentration of the reactant. அப்போது இங்கே இதுதான் வந்து reactant. அப்போது ரேட் லா பிரகாரம் நான் ஒரு ரேட் எழுதலாம். ரேட் லா பிரகாரம் ஒரு ரேட் வந்து என்னென்னா, ஸோ ரேட் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்கே என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ A பவர் A அதை பவரில் போட்டுக்கணும், B பவர் B. ஸோ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம், அது வந்து K, அதுதான் வந்து ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போது இந்த ஈக்குவேஷனில் இதுவும் கரெக்டு தான். இதே இந்த ரியாக்ஷனுக்கு இது இந்த வேலையை நம்ம ரேட் எழுதலாம், ரேட்லாம் வச்சு நம்ம ரேட் எழுதலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரேட். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பொறுத்து we can classify the reactions. இது வந்து என்னென்ன பார்ப்போம். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த டைம் வந்து அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது இல்லை எவ்வளோ ஸ்லோவாக நடக்குது அதை பொறுத்து. ஓகே, based on time taken. டைம் வந்து ரொம்ப நேரம் எடுக்குதா இல்லை கம்மியான நேரம் எடுக்குதா அதை பொறுத்து we can classify the reaction into very fast reactions. அது என்னென்னா வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிசிப்டேஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ரிசிப்டேஷன் ஃபார்ம் ஆகுது. லைக் சில்வர் நைட்ரேட் அண்டு KCl மிக்ஸ் பண்ணுறப்ப AgCl ஃபார்ம் ஆகும். கண்ணை மூடி கடை திறக்கிறதுக்குள்ள அந்த ரியாக்ஷன் வந்து நடந்துடும். ஓகே, அடுத்து வந்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு மேபி 10 days இல்லை வந்து 1 month. ஃபார் எக்ஸாம்பிள் ஓசோன் ஃபார்மேஷன், இட் இஸ் வெரி ஸ்லோ ரியாக்ஷன். மாட்ரேட் ரியாக்ஷன், இப்போ நம்ம லேபில் நம்ம முடிக்கிற நம்ம ஒரு 3 hours ஆர் 5 hours நம்ம முடிக்கிற டைம்குள்ளே டைம் ஜோனுக்குள்ளே மெஷர் பண்ணக்கூட தான் மாட்ரேட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஓகே, ஸோ வெரி ஃபாஸ்ட்டுக்கு AgNO3 ப்ளஸ் KCl gives AgCl ப்ளஸ் KNO3. இங்கே இது வந்து ப்ரிசிப்டேட் ஃபார்மேஷன். வெரி ஸ்லோக்கு வந்து ஆக்சிஜன்லேருந்து ஓசோன் ஃபார்ம் ஆகுறது. ஓகே, 3O2லேருந்து 2O3. மாடரேட்டில் வந்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ். ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் வேணால் ப்ளீஸ் ரெஃபர் த புக் ஜஸ்ட் டு ஹாவ் த ஐடியா. ஓகே, அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் எத்தனை ஸ்டெப்ஸில் அது வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் முடியுதா இல்லை மல்டிபிள் ஸ்டெப்ஸில் முடியுதான்றதை பொறுத்து பேஸ்ட் ஆன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த ரியாக்ஷன் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் முடிஞ்சுன்னா அது எலிமெண்ட்ரி ரியாக்ஷன், மல்டிபிள் ஸ்டெப்ஸில் அது நடந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அப்போது வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் ஆர் சிம்பிள் ரியாக்ஷன். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுவே தெரிஞ்சும் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் வில் ஹேப்பன் இன் த சிங்கிள் ஸ்டெப். ஒரே ஒரு ஸ்டெப்லேயே அந்த ரியாக்ஷன் நடந்துடும். இது வந்து இட் வில் கோ த்ரூ தி மல்டிபிள் ஸ்டெப். ஓகே,
ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷனோடது பார்க்க போகிறோம். ஸோ அதிலேருந்து எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்லேருந்து வேறு என்னென்னா வந்து மாலிகுலாரிட்டி, ஆர்டர் அல்ல 0th ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we will start with the elementary reactions. ஸோ இதில் நம்ம 2 டேர்ம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேட்லா பார்த்தோம். ரேட்லா வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா, at constant temperature the rate of the reaction directly proportional to reactant constant. For example, A gives B ல வந்து rate is equal to K into எங்க rate constant ஒன்று போடுவோம். ஸோ வாட் இஸ் rate constantனா, ஸோ rate constant எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, so when you make the concentration terms are unity, the rate of the reaction becomes the rate constant. அப்போ when A equal to 1, concentration வந்து 1 molar எடுக்கிறப்ப the rate of the reaction is known as the rate constant 2. அப்போ condition வந்து you have to make the whatever the concentration term இருக்குது அது வந்து உங்களுக்கு 1 இருக்கிறப்போ அப்போ வர ரேட்டு தான் வந்து rate constant அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து மாலிகுலாரிட்டி. ஸோ மாலிகுலாரிட்டினா வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதில் எத்தனை ரியாக்டன்ஸ் வந்து அதில் வந்து ரியாக்ட் ஆகிட்டுருக்கு, நம்பர் ஆஃப் ரியாக்டன் பார்ட்டிசிபேட்டிங் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ அதுதான் வந்து மாலிகுலாரிட்டி. அப்போ மாலிகுலாரிட்டி சப்போஸ் A + B + gives ப்ராடக்ட்ஸ், ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டாக்கா இந்த ரியாக்ஷனில் மாலிகுலாரிட்டி என்ன வரும்னா, எத்தனை இங்கே ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகி, ஏன்னு ஒரு ரியாக்டன், பின்னு ஒரு ரியாக்டன், அப்போ மாலிகுலாரிட்டி 1 + 1 + 1, அப்போ டோட்டலாக 3. ஸோ அப்போ 3 ரியாக்டன்ட் வந்து எல்லாம் வந்து இருக்குது. ஓகே, இப்போது ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆர்டர், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம். ஸோ ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா இதே ரியாக்ஷன் A + B + C gives ப்ராடக்ட்ஸ். ஸோ இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 எப்படின்னா எடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது இது எக்ஸ் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இது ஒய் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இது இசட் அமௌண்ட் அல்ல. எக்ஸ் அண்ட் ஒய் இசட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர்டர் எப்படி டிஃபைன் பண்ணோன்னா, இட் இஸ் தி சம் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் which are taking place in the rate determining stepல வர sum of the powers of the concentration terms of the reactants ஓடுது, அதுதான் வந்து ஆர்டர். இப்போ ஆர்டர் வந்து எப்படி எழுதுவோன்னா, ஆர்டர் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு ரேட் எழுதினோம், ரேட் ஆர் இஸ் ஈக்குவல் டு K into A power X B power Y C power Z. இந்த XYZ நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக தான் வந்து வெரிஃபை பண்ண முடியும். அப்போ ஆர்டர் வந்து என்ன வரும், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து என்னென்னா, நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்ச பிறகு we have to sum it up. இப்போது X + Y + Z. இப்போ சப்போஸ் இந்த ரியாக்ஷனில் வந்து எக்ஸ் வந்து 1 டைம், பி வந்து ஒய் வந்து 1 டைம், இசட் 1 டைம்னா அப்போ இது வந்து இட் ஃபாலோஸ் தி 3rd ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆர்டர் வந்து ஆர்டரும் மாலிகுலாரிட்டி வேறு. ஆர்டர் வந்து உங்களுக்கு 0வாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், 1 2 3 1.5 2.5. ஆனால் மாலிகுலாரிட்டி எப்போவுமே ஸ்டார்ட்ஸ் வித் தி இன்டிஜர்ஸ் 1 2 3, அதுவும் பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் இருக்கும். ஆர்டர் கேன் பி நெகட்டிவ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி இந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு 0th ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் அண்ட் இது சேர்த்து எழுதினா அது வந்து உங்களுக்கு புரியுன்றதுனால நான் வந்து ஐ ஜஸ்ட் கிவிங் த 0th ஆர்டர்னால் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அண்டு ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தரேன். ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் த 0th ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ 0th ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் நான் we can write என்னோட நிறைய கெமிக்கல் கைனடிக்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A gives ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போது ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, இங்கே 0th ஆர்டர்னா A power 0, ஏன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன். ஓகே, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன். ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. rate is independent of concentration.
ஆனால் கே வந்து டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், அது ஞாபகத்து அது பின்னாடி எழுதுவோம். இப்போ ஏ பவர் 0 இதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் போடுவோம், கே இன்ட்டு ஏ பவர் 0 எனக்கு ஓகே. இது வந்து பேஸ்ட் ஆன் ரேட்டில். அடுத்து இதுக்கு டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் எல்லாம் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டிஏ பை டிடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணால் கே இன்ட்டு ஏ அப்படி ஏ பவர் 0ன்னு வரும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1 இல்லையா. அப்போது இதை நான் வந்து ஜஸ்ட்டு ஃபார் சிம்ப்ளிசிட்டி இல்லைனா வந்து நான் ஐ கேன் கீப் இட் அஸ் டிஏ பை டிடின்னு வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஃபார் அ டைம் பீங் ஈஸியாக எக்ஸ்னால் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு கேன்னு இருக்குது. அப்போது dx equal to k dt திருப்பி நம்ம ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். when x equal to x0 x equal to xt இது வந்து at time equal to t0ன்றப்ப x0 இருக்கும், t equal to t அதோட கான்சன்ட்ரேஷன் xt இருக்கும். இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறப்ப இது வந்து xன்னு வரும். லிமிட் வந்து பார்த்திங்கனாக்கா x0 xt இதை வந்து லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ xt x0 மாற்றிக்கிட்டு இது kt அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். ஸோ ஒரு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் நீங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது இன்டகிரேட்டட். அப்போ kt இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னா x0 மைனஸ் xt வரும். இந்த x0க்கு பதிலாக ஏன்னு தொட்டு திருப்பி நம்ம ரீசப்ஸ்டியூட் பண்ணால் k இஸ் ஈக்குவல் டு a0 மைனஸ் at பை t. இப்போ இது வந்து இன்டகிரேட்டட் ஃபார்முலா, இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் 0th ஆர்டர். ஓகே, ஸோ அப்போது இது பார்த்தாச்சு. இப்போ இந்த 0th ஆர்டரில் இது வந்து கே வந்து இட் இஸ் டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். ஓகே, பட் ரேட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அப்போ ஃபேக்டில் கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். இங்கே ஆர் இஸ் independent of concentration. ஓகே ரைட். அப்போது கே வந்து இந்த இண்டிபெண்ட் கே வந்து டைரக்ட் ஃபார் 0th ஆர்டருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன ரியாக்ஷன்னா எக்ஸாம்பிள்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து டீகம்போசிஷன் ஆஃப் HI ஆன் கோல்டு சர்ஃபேஸ். அதாவது ரியாக்ஷன் டு HI கோல்டு சர்ஃபேஸில் வித்தவுட் கோல்டு சர்ஃபேஸில் இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கோல்டு சர்ஃபேஸில் இது நீங்கள் நடத்துகிறப்போ இது வந்து 0th ஆர்டர். அதுக்கடுத்து வேறு என்னென்னா வந்து யூ ஹாவ் N2O ப்ளஸ் N2O gives N2 ப்ளஸ் half O2. இது வந்து ஒரு 0th ஆர்டர் ரியாக்ஷன். மூணாவது வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் H2 ப்ளஸ் Cl2 gives 2HCl. HNU ப்ரெசன்ஸில் இது வந்து ஒரு 0th ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இது மூணுமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து வந்து பிளாட் வந்து பார்க்க போகிறோம் இந்த 0th ஆர்டரில். ஸோ நம்ம பிளாட் பார்க்குறப்ப வந்து இப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து இது கே அண்ட் டீன்னு இருக்குது. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். கே ஈக்குவல் டு சம்திங் a0 மைனஸ் ஏடி நீங்கள் ஒரு ஏன்னு எடுத்துக்கோங்க பை டி. இப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்னு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் வந்து உங்களோட ஒய் ஆக்சிஸில் வந்து டைமையும் எக்ஸ் ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷனையும் வைக்கிறீங்க. இது y ஈக்குவல் டு mx அப்படின்ற மாதிரி வந்து வரும். இப்போ உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டி, ஒய் ஆக்சிஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் அப்படி வைக்கிறப்போ இந்த கிராஃப் வந்து ஆரிஜின் வழியாக வந்து பாஸ் ஆகும். ஓகே, இது வந்து பேஸ்டு கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைம். இதே ரேட்டை வச்சு நீங்கள் போடுறீங்க. இங்கே ரேட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரேட்டு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் A0. அப்போது ஆர் ஈக்குவல் டு கேன்னு தான் வரும். இப்போது ரேட்டையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷனையும் இங்கே வந்து ப்ளாட் பண்ணுறப்ப வந்து இது ஏ அந்த ரேட் பண்ணுறப்ப அந்த கிராஃப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ரேட் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷன், டைம் வெர்சஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி இதனோட ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இப்போ ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து வாட் இஸ் ஹாஃப் லைஃப் பீரியட்? த டைம் டேக்கன் டு ரெடியூஸ் தி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டு தி ஆஃப் ஆஃப் இட்ஸ் அமௌண்ட்டு. ஒரிஜினலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க அதில் பாதி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் வந்து ஆஃப் லைஃப் பீரியட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு தேவை. இப்போ கே ஈக்குவல் டு A0 மைனஸ் ஏடி பை டி. ஓகே, அட் டி ஹாஃபில்
k ஈக்குவல் டு டி ஹாஃபில் ஏடி வந்து a0/2 மாறும். ஓகே, அதுதான் வந்து டி ஹாஃப் அப்படின்னு சொல்லி. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா இது 1 இந்த 1லேருந்து ஹாஃப் போச்சுன்னா ஒரு ஹாஃப். இப்போ வந்து a0/2k அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் வந்து 0th ஆர்டருக்கான half life period. ஓகே, a0 by initial concentration divided by 2k. ஓகே, அப்போ டி ஹாஃபும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த கிராஃப் பிளாட் பண்ணுவோம், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் வந்து லீனியராக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாட்டிங் டி ஆஃப் எஸ்எஸ் ஏ, இது வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து லீனியராக இருக்கும். மீன் இட் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின். ஓகே, ஸோ இதுதான் வந்து 0th ஆர்டருக்கு வி கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போது அதனோட ரேட் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் டு தி பவருக்கு 1க்கு டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஏ கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸில் நம்ம 2 ரேட் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர் வந்து மைனஸ் dA/dt அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அடுத்து ரேட்லாலேருந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு a⁻1. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர்னால பவர் 1. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண நமக்கு என்ன வரும்? மைனஸ் dA/dt இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு a. இப்போ இதுதான் வந்து உங்களோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லா. இப்போ இதிலேருந்து நமக்கு இன்டகிரேட்டட் ரேட்லாம் வேணும். அப்போ வந்து இதை ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுப்போ திருப்பி ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை நம்ம இது பண்ண போகிறோம். அப்போது இது வந்து ரியாக்ஷன் வந்து மைனஸ் dx/dtன்னு வரும், கே ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இப்போது டைம் t ஈக்குவல் டு 0ன்றப்ப வந்து எக்ஸ் ஈக்குவல் டு x0 விச் மீன்ஸ் a0, t ஈக்குவல் டு tன்றப்ப வந்து எக்ஸ் ஈக்குவல் டு xt விச் மீன்ஸ் at. ஓகே, ஸோ இந்த லிமிட் வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம இதை இன்டகிரேட் பண்ணப்போம். ஸோ எக்ஸ் டேர்ம் இந்த பக்கமும் டி டேர்ம் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ மைனஸ் dx/x ஈக்குவல் டு kdtன்னு வரும். இந்த லிமிட் வச்சு x0 டு xt 0 டு t இதை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். dx/dx இன்டகிரேட் பண்ணால் log x மைனஸ் log x, இது x0 டு xt. ஓகே, அப்போது k இன்ட்டு டின்னு வரும். மைனஸ் லாக் எக்ஸுன்றப்ப வந்து லிமிட்டை சேஞ்ச் பண்ணால் இது ப்ளஸ் லாக் எக்ஸாக மாறிடும். ப்ளஸ் லாக் எக்ஸு லிமிட் வந்து xt டு x0 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகே, ஸோ இது kt அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து லாக் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ லாக் x0/xt பேஸ் இ இல்லை பேஸ் 10 மாற்றுறதுக்கு 2.303 வெளியில் எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ktன்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணால் k ஈக்குவல் டு 2.303/t லாக் அந்த x0க்கு பதிலாக a0, xt-க்கு பதிலாக at போட்டாக்கா a0/at அப்படின்னு வரும். ஏன் மேலே 0 வருதுன்னா எப்பவுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து அளவு வந்து அதிகமாக இருக்கும். அட் டைம் டீயில் வந்து கான்சன்ட்ரேஷன் குறையும். ஏன்னா ரியாக்டன்ட்டோடது வந்து கீப் ஆன் டிக்ரீஸிங் இல்லையா? ஸோ அப்போ வந்து அதை பொறுத்து உங்களுக்கு நம்ம லாக் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் கே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கே வந்து கண்டுபிடிக்கலாம். a0 அண்ட் at. சப்போஸ் உங்களுக்கு இந்த a0 வந்து நம்ம a-x, a0 ஈக்குவல் டு இனிஷியல் at ஈக்குவல் டு a-xன்னு எழுதினாக்கா இதே ஈக்குவேஷன் k ஈக்குவல் டு 2.303/t லாக் a/a-x. ஏன்னா டைமை பொறுத்து எவ்வளோ டிசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை வச்சும் நம்ம வந்து இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து இன்டகிரேட்டட் ரேட்லாம். ஓகே, ஐ கேன் கால் திஸ் கே வந்துட்டாவே இது வந்து இன்டகிரேட்டட் ரேட்லாம். ஸோ அடுத்து வந்து இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா வந்து டி ஹாஃப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதனோட எக்ஸாம்பிள் சொல்லணும். ரைட், ஸோ இதுலேருந்து டி ஹாஃப் வந்து நமக்கு வேணும்னா k ஈக்குவல் டு 2.303/t half. இங்கே லாக்
a0/a0/2. ஏ கேன்சல் ஆகிட்டு 1/2 மேலே போச்சுன்னா log 2. இப்போ இதை ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணால் 2.303/t½ log 2 அப்படின்னு இருக்கும். இந்த t½ இந்த பக்கம் கொண்டு போயிட்டு கே கொண்டு வந்தோன்னா log 2 வந்து 2.303 இது 0.693010வை 0.3010வை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 0.693/kன்னு வரும். ஸோ இதுதான் வந்து t½ ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆல் ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேட்டட், அதாவது நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் நடக்கிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். அடுத்து எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். அடுத்து வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போசிஷன். அடுத்து அம்மோனியம் நைட்ரேட் decomposes and gives the N2 plus 2H2O. இது சுக்ரோஸ் இன்வர்ஷன். சுக்ரோஸ் வந்து ஹைட்ரலைஸ் பண்ணுறப்ப ஆசிட் ப்ரெசன்ஸில் யூ கெட் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ராக்டோஸ். இதுவுமே ஃபாலோஸ் தி ஃபஸ்ட் ஆர்டர். அடுத்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து நம்ம பிளாட் பார்க்க போகிறோம். ஸோ பிளாட்டுக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் இங்கேயே இருக்குது, நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ கேக்கு தேவையான ஈக்குவேஷன் அண்டு பிளாட்டுக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நமக்கு வந்து இதில் ரேட் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ இல்லையா. அப்போது ரேட் வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு. ஸோ அப்போது ரேட் இந்த பக்கம் போட்டிங்கன்னா இது வந்து உங்களோட ஏ போட்டிங்கன்னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அடுத்து கேக்கு போட்டிங்கன்னா கே 2.303/t log a0/at. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட் சம் கான்ஸ்டன்ட் டிவைட் பை டி. ஓகே, அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த கிராஃப் வந்து கேவை பொறுத்து கே அண்டு டைம் நீங்கள் வந்து இது பண்ணுறப்ப டைம் அண்டு மேபி கான்சன்ட்ரேஷன் அண்டு டைம் போடுறப்ப வந்து உங்களுக்கு இது வந்து லீனியராக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஓகே, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஆனால் ரேட்டு வந்து டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் லாவில். வேறு ஏதாச்சும் இருக்கா ஃபஸ்ட் லாவில் பார்க்குறதுக்கு? யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பின்னாடி எல்லாத்துக்குமே சேர்த்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி மேபி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த சைடில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ யூனிட்ஸ் ஃபார் ஆல் த குவான்டிட்டிஸ் அப்போ தான் ஞாபகம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் கே ஃபார் ஆல் ஆர்டர். ஓகே, அப்போ எழுதுகிறப்போ ஈஸியாக இருக்கும். Next we are moving on to the second law, second order reaction. Second order reaction. So நமக்கு இதில் 2 types இருக்குது. 2A gives products, அதுக்கு ஒரு மாதிரி ரேட் வரும். அடுத்து A plus B gives products. இப்போ 2A gives productsல இப்போ ரேட்லாம் வந்து எப்படி எழுதுவோம்னா, rate is equal to k into a power square equal to minus dA by dt. இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். ஸோ அப்போ இதனோட இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்னோட இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து
பழைய இது மாதிரியே நீங்கள் வந்து ஜஸ்ட் போட்டு இது நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும்னா k = 1/t x/a × a - x. இங்கே ஏன்றது வந்து என்னென்னா a0, a - xன்றது at. இந்த டிஃப்ரென்ஸ்க்கு வருன்றதுனால அப்போ 1/t = x/a - x. இது இன்டகிரேட்டட் ரேட்லாம். இப்போ இங்கே எப்படி இதனோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் வரும்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு either -da/dt is equal to or -db/dt is equal to k into a⁻1 into b⁻1. இது ரெண்டுத்தையும் சேர்த்துனா தான் நமக்கு 1 + 1 2 ஆகும். ஓகே, இது வந்து இதனோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். இப்போ இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து எப்படி இருக்கும்னா இன்டகிரேட்டட் ரேட்லாம் 2 ஃபார்ம்ஸில் இருக்கும். k = 2.303/t b a minus b into log b a minus a divided by a b minus x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்கேஸ் b greater than a அப்படியே இங்கே எல்லாத்தையுமே நம்ம குவான்டிட்டிஸ் வந்து மாற்றிக்கணும். ஸோ இதுதான் வந்து இதனோட செகண்ட் ஆர்டரோட உங்களுக்கு இன்டகிரேட் டிஃப்ரென்ஷியலாக அண்ட் ரேட்லாம். இப்போ இதனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் ஹெச்ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவாக டீகம்போஸ் ஆகுது வித்தவுட் கேட்டலிஸ்ட் H2 + I2. அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு செகண்ட் ஆர்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ். ஆசிட் ப்ரெசன்ஸில் அது வந்து ஒரு சூடோ ஃபஸ்ட் ஆர்டர். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸில் வந்து பேஸோட கான்சன்ட்ரேஷனும் வந்து உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ either NaOH or KOH. எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் வந்து இட் ஃபாலோஸ் தி செகண்ட் ஆர்டர். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பிளாட் வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ வி கேன் பிளாட் இல்லை t½ பார்ப்போம். ஸோ t½ வந்து இதுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கனாக்கா என்ன வரும்னா 1/ka அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது t½ இஸ் இங்கே 0th ஆர்டரில் t½ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி கான்சன்ட்ரேஷன். ஃபஸ்ட் ஆர்டரில் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன். ஓகே, இதுதான் t½ ஃபார் தி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து வந்து பிளாட் வந்து பார்க்குறப்ப வந்து when you just plot t½ versus 1/a அது வந்து உங்களுக்கு y = mx மாதிரி இருக்கும். அண்டு ரேட் அண்டு கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயரை வந்து நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு y = mxன்ற ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஏன்னா ரேட் வந்து இங்கே டைரெக்ட்லி ப்ரிப்பேர் இங்கே என்ன ரேட் இக்குவேஷன் எழுதிருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே எடுத்து பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஆர்டரும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். ஸோ தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் நான் ஒன்லி டேக்கிங் நமக்கு நிறையா காம்பினேஷன் இருக்கும். A gives ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்லைனா வந்து 2a + b gives ப்ராடக்ட்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை a + b + c gives ப்ராடக்ட்ஸ் இது இருக்கலாம். பட் ஐ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் திஸ். ஏன்னா புக்கில் ரொம்ப சிம்பிளஸ்ட் திங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இந்த a gives ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ரேட் எழுதுனாக்கா என்ன வரும்னா rate R is equal to -da/dt is equal to k into a⁻³. ஓகே, இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம். ஓகே, DRL போடுறேன். இப்போ இதனோட இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து என்னவாக இருக்கும்னா வந்து இதனோட இன்டகிரேட்டட் ரேட்லாம் வந்து k = 1/2t into 1/a - x² - 1/a² இருக்கும். அப்படி இல்லைன்னா 1/2t into இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிங்கனாக்கா a² × a - x is the whole square x into 2a - x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஆர்டரோட டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் இந்த கேஸ்க்கு மட்டும் எழுதியிருக்கேன். அப்போது இதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸி தான்.
2NO2 plus O2 gives 2NO3. It follows the third order reaction. 2NO plus Cl2 gives 2NOCl. 2NO plus Br2 gives 2NOBr. இது எல்லாமே follows the third order reaction. Again third order reactionக்கு உங்களுக்கு T half வந்து கான்சன்ட்ரேஷனுக்கு இதுக்கு 1/a ஸ்கொயரில் இருக்கும். ஸோ T half is 1/a ஸ்கொயர் அப்படின்றப்ப பிளாட் வந்து நீங்கள் 1/a ஸ்கொயருக்கும் T halfக்கும் பிளாட் பண்ணிக்கலாம், லீனியராக இருக்கும். அதேமாரி ரேட்டுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் க்யூபுக்கு நீங்கள் பிளாட் பண்ணிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு y = mx இது வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ ஹியர் ends தி தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ். இப்போ எல்லா ஆர் வந்து ஆரோடது வந்து ரேட் யூனிட் வந்து மாறவே மாறாது. பட் கேவோட யூனிட் வந்து டிபெண்டிங் அப்பான் தி வெதர் இட் இஸ் 0th ஆர்டர் ஆர் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர் செகண்ட் ஆர்டர் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நவ் வி ரைட் த யூனிட்ஸ் ஃபார் ஆல் த ரியாக்ஷன்ஸ். இப்போ நமக்கு கே வந்து ரேட் ஆரோட யூனிட் வந்து எப்போவுமே வந்து இட்ஸ் dx/dtன்னு சொல்லியாச்சு. dx/dtன்னு சொன்னதுனால ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கான்சன்ட்ரேஷன் பை டைம். கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன வரும், மோல் பெர் லிட்டர், இது செகண்டு. அப்போது ஓவரால் யூனிட் வந்து மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இண்டிபெண்ட்டாக அது ஃபஸ்ட் ஆர்டரோ செகண்ட் ஆர்டரோ தேர்ட் ஆர்டரோ வாட் எவர் இட் இஸ், ரேட்டோட யூனிட் வந்து எப்போவுமே மாறாது. ஓகே, இப்போ வந்து யூனிட் ஆஃப் கே ஃபார் 0th ஆர்டருக்கு கேவோட யூனிட். ஓகே, அதுக்கு வந்து என்னென்னா வாட் இஸ் கே ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம், A0 மைனஸ் AT/Tன்னு பார்த்தோம். அப்போது கான்சன்ட்ரேஷன் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அகெயின் கான்சன்ட்ரேஷன் தான். இப்போ கான்சன்ட்ரேஷன் பை டைம், அப்போது மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ். அப்போது 0th ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் ரேட்டோடதும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இதை கொஷனில் கேட்பாங்க. எந்த ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் ரேட்டோடதும் யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போ 0th ஆர்டரதும் அதனோட ரேட்டோடதும் வந்து சேமாக இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் ஆர்டரோட கே வந்து என்னென்னா, கே வந்து கே ஈக்குவல் டு 0.693/t அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு இதனோட இது வந்து பார்த்திங்கனாக்கா யூனிட் வந்து செகண்ட் இன்வெர்ஸ், மினிட் இன்வெர்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ டைமோட இன்வெர்ஸ். இப்போ செகண்ட் ஆர்டருக்கு கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், கே வந்து இட் இஸ் 1/t × x/a × a - x. அப்போது 1/t கான்சன்ட்ரேஷன் பை கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன். இப்போ கான்சன்ட்ரேஷனுக்கு இன்வெர்ஸில் இருக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ் என்ன, மோல் இன்வெர்ஸ், லிட்டர் இன்வெர்ஸ்க்கு, அப்புறம் செகண்ட் இன்வெர்ஸ். ஓகே, அட் தேர்ட் ஆர்டருக்கு கே வந்து கே ஈக்குவல் டு 1/2t × x × 2a - x divide by a square × a - x square. ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் இன்ட்டு 1/t. இந்த ரெண்டுத்துக்கு இது கேன்சலாக இப்போ 1/c² இருக்கு. இப்போ 1/c² வந்து மோல் பவர் -2 லிட்டர் ஸ்கொயர் s பவர் -1. ஓ, இன் ஜென்ரலாக வந்து எழுதுனா எப்படி எழுதலாம், ஓகே. ஸோ அப்போது கேவோட யூனிட் வந்து ஜென்ரலாக எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு 1/கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் n - 1 இன்ட்டு செகண்ட் இன்வெர்ஸ்னு எழுதலாம். ஸோ இந்த 0th ஆர்டருக்கு நீங்கள் வந்து 0ன்னு போடுறப்ப வந்து +1 மாறிடும். கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். 1ன்னு போடுறப்ப இது 0 ஆகிடும். 2ன்னு போடுறப்ப 1/t பவர் கான்சன்ட்ரேஷன்றப்ப கான்சன்ட்ரேஷன் யூனிட்டு மோல் இன்வெர்ஸ் லிட்டர்னு மாறும். ஸோ இது ஜென்ரல் யூனிட் ஆஃப் கே. இது வந்து கான்சன்ட்ரேஷன் டு தி பவர் n - 1. இல்லை வேறு மாதிரி எழுதுனாக்கா 1/மோல் லிட்டர் இன்வெர்ஸ்க்கு பவர் n - 1 இன்ட்டு செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ நீங்கள் n வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அதை பொறுத்து உங்களுக்கு கே வந்து மாறும். ஓகே, ஸோ
இதில் வேறு என்ன, ஆல்மோஸ்ட் completed everything, first law, second law, third law. இந்த பிளாட்டும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து பார்ப்போம். இன் ஜென்ரலாக ரேட்டுக்கு ஒரு பிளாட் இருக்குது. அது உங்களுக்கு வந்து இப்போ ரேட் இப்படி போயிட்டே இருக்குன்னா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பொறுத்து, இது கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைம்னா இதுக்கு வந்து டேஞ்சென்ஷியலாக வந்து நீங்கள் ஒரு லைன் வரையலாம். இது வந்து தீட்டானா இப்போ நம்ம r minus dx by dt or plus dx by dt is equal to tan theta. ஸோ சம்டைம்ஸ் தீட்டா கொடுத்துட்டு ரேட் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எல்லாம் அந்த tan theta கண்டுபிடிச்சி அதனோட ரேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. the factors affecting the rate of the reaction. In case you getting emptied. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் வந்து கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கா, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா. அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட், அது வந்து போலாரா நான் போலாரா. ஸோ நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ட் அதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து உங்களுக்கு வேறு என்ன இருக்குன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஏன்னா ரேட்லால் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் வந்து அந்த ஆஃப் த ரியாக்டன்ட். அடுத்து தேர்டு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். இன்கேஸ் சாலிடாக இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ட். அதுலேயே வந்து ஷேப்பும் இருக்குது. மேபி ரெக்டாங்குலராக இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பெரிக்கல் இருக்கா. இப்போ ஸ்பெரிக்கல்னால் எல்லா டைரெக்ஷனும் ஹீட் ஆகும், ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கு ஹீட் ஆகுறது வந்து மாறும். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா அண்டு ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் அதனோட கொலிஷன், இது எல்லாமே இந்த ஃபேக்டர்லேயே வந்துடும். அடுத்து ஃபோர்த்து வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து pH. நீங்கள் ஒரு சில ரியாக்ஷன் அசிடிக் மீடியத்தில் தான் நடக்கும், ஒரு சில ரியாக்ஷன் பேசிக் மீடியம் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ரேட் வந்து மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து கேட்டலிஸ்ட். ஸோ மோஸ்ட்லி நமக்கு நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டியூஸ்ட் இருக்குது. பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ கேட்டலிஸ்ட்டும் இன்கேஸ் கேஷியஸில் ரியாக்ஷன் சாலிடில் நடக்குதுன்னா அதனோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ரொம்ப முக்கியம். கேட்டலிஸ்ட்டோட சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பவுடராக இருக்க கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப நடக்கும். அதே கேஷியஸ் கேட்டலிஸ்ட்னால் இன்னும் பெட்டர். ஸோ அதனோட நேச்சர் ஆஃப் த கேட்டலிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு லைட். ஸோ ஒரு சில ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனில் லைட்டோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போது இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். மேபி சம்டைம் மீடியம் வரப்போ விஸ்காசிட்டி ஆஃப் த மீடியமும் வரலாம். ஓகே, ஸோ ரொம்ப வாட்டரில் நடக்கிறது பதிலாக ஆயிலில் பண்ணிங்கனாக்கா அப்போ மாறும். அப்போ விஸ்காசிட்டியும் வந்து it will participate. Okay, rate of the reaction. So these are the factors which affects the rate of the reactions. So first paper முடிச்சாச்சு. So next moving on to the which paper. அடுத்து வந்து டெம்பரேச்சர். அந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து டெம்பரேச்சர் ஃபேக்டர். டெம்பரேச்சர் ஃபேக்டர் வந்து என்னென்னா ஒரு ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அதனோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அப்போது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வருது. சம்டைம்ஸ் இதை ஃபைன்னு சொல்லுவாங்க, இல்லை என்ன நம்பர், இல்லை க்யூன்னு சொல்லுவாங்க, வாட் எவர். பட் எனக்கு வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, when you are carrying out a certain reaction, அப்புறம் அதே ரியாக்ஷனை ஒரு 10 டிகிரி செல்சியஸில் இன்க்ரீஸ் பண்ணி நடக்கிறப்போ அந்த ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இருக்க ரேஷியோ தான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் 90% வந்து இந்த இதனோட ரேஷியோ வந்து எப்போவுமே வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன பார்க்க போகிறோன்னா வந்து Arrhenius ஈக்குவேஷன். ஸோ மூவிங் ஆன் டு தி டெம்பரேச்சர் எஃபெக்டில் Arrhenius ஈக்குவேஷன். Arrhenius பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியும் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு, தென் கெமிக்கல் கைனடிக்ஸ்லேயும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. Arrhenius ஆசிட் பேஸ் தியரி கான்செப்ட்லேயும் அவரோட நேம் வரும், A = -EA/RT. ஸோ இதில் அந்த ஏன்றது வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இல்லை ஃப்ரீ எக்ஸ்பெனென்ஷியல் ஃபேக்டர் இல்லை Arrhenius ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஈன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர், கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது வந்து Arrhenius ஈக்குவேஷன். ஸோ இந்த Arrhenius ஈக்குவேஷனுக்கு இது நீங்கள் லாக் எடுத்திங்கனாக்கா log K = log A -EA/RT அப்படின்னு எழுதலாம். ஐ மீன் log Eயில் 2/10 எடுத்திங்கன்னா இங்கே கீழே 2.303 வந்து வரும். ஸோ இது வந்து பேஸ் ஈயில் தான் நான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். பேஸ் 10க்கு வரப்போ கீழே ஒரு 2.303 வந்து வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு y = mx + c, அதாவது log K log A EA/R × T. இப்போ இதுதான் mx, இது வந்து உங்களுக்கு y, இது வந்து c. அப்போ இன்டர்செப்ட் வந்து நீங்கள் எதையும் நீங்கள் மெஷரிங் log K வந்து y ஆக்சிஸ்லேயும் வந்து உங்களோட டெம்பரேச்சரை இந்த 1/T வந்து இங்கே x ஆக்சிஸ்லேயும் போகிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்செப்ட் வந்து கிடைக்கும் இந்த ரியாக்ஷனில். ஸோ மேபி இன்க்ரீஸிங்காக இல்லை டிக்ரீஸிங்காக தெரில, இது மைனஸில் தான் இருக்குது, இப்போ டிக்ரீஸிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த இன்டர்செப்ட் வந்து log A, அதனோட இந்த ஸ்லோப்பு வந்து EA/R. அப்போ ஸ்லோப்பு என்னன்னு கேட்பாங்க, இன்டர்செப்ட் என்னன்னு கேட்பாங்க. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இதே ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேட்டட் ஃபார்ம் இருக்குது. இந்த 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் கேரி அவுட் பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து log K2/K1 = EA/ இங்கே வந்து log base 10 EA/2.303 R. 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ன்றனால T2 - T1 / T1 × T2. ஓகே, ஸோ வென் யூ ஆர் ஹேவிங் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்ஸ், அதில் இப்போ ஏதாச்சும் ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு வேறு ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் கேட்கலாம், இல்லை 2 ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இல்லை டெம்பரேச்சர் கேட்கலாம், இல்லை இந்த 4 ஃபேக்டரையும் கொடுத்துட்டு வாட் இஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அனதர் டைப் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே, அடுத்து இந்த பார்த்ததுக்கு எல்லாமே வந்து ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன்ஸ் எல்லா இதுக்கும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஜென்ரலாக ரேட் வந்து ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் R is equal to K into A/n. ஓகே, ஸோ நீங்கள் n வந்து என்ன ஆர்டரோ அதுக்கு அளவு போட்டுக்கணும். ஓகே, அதே மாதிரி யூனிட் ஆஃப் K வந்து ஜென்ரலாக நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன், இருந்தாலும் ஒரு தடவை எழுதிடுறேன். Kவோட யூனிட் இஸ் equal to mole liter inverse power 1 - n into s power -1. ஓகே, இப்போ 0th ஆர்டர்னு போடுறப்போ உங்களுக்கு டைரெக்டாக இது வந்துடும். ஃபஸ்ட் ஆர்டர் போடுறப்போ இது 0 ஆகிடும், செகண்ட் ஆர்டர் போகிறப்போ இதில் இன்வெர்ஸ் வந்துடும். ஓகே, அடுத்து அதேமாதிரி T12 ஜென்ரலாக வந்து என்ன வரும்னா T12 வந்து for the nth order reaction directly proportional to 1/A/n - 1 or A/1 - n. நீங்கள் இதில் ரெண்டுத்தில் எது எழுதினாலும் சரி. ஓகே, அடுத்து வந்து சப்போஸ் when you have 2 T12 கொடுத்துட்டாங்க, 2 இது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. T(1) / T(2)க்கான ரேஷியோ is equal to A2/A1 power n - 1. இப்போ 2 டிஃப்ரெண்ட் இது கொடுக்குறப்ப இதை எழுதிக்கலாம். அண்டு T அண்டு கான்சன்ட்ரேஷனுக்கும் இல்லை இங்கே ஏக்கு பதிலாக A - Xன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து எதை அது கூட பிளாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். K வந்து கைண்ட் ஆஃப் x/t அப்படின்றப்ப வந்து x = kt வரும். அப்போது y = mxன்றப்ப உங்களோட கிராஃப் வந்து டைம் t, இங்கே கான்சன்ட்ரேஷன் x போகிறப்போ கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து 0th ஆர்டருக்கு. ஃபஸ்ட் ஆர்டருக்கு உங்களுக்கு என்ன வரும்னா வந்து log A - x minus kt/2.303 ப்ளஸ் log ஏன்னு இருக்கும்.
இது வந்து உங்களோட y, இது வந்து உங்களோட mx, இது வந்து உங்களோட c. இப்போ இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு இன்டர்செப்ட் வந்து இந்த log a, உங்களோட m வந்து k/-k/2.303. ஓகே, இது வந்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்து செகண்ட் ஆர்டருக்கு நீங்கள் எடுத்திங்கனாக்கா செகண்ட் ஆர்டருக்கு 1 - a - x ஈக்குவல் டு kt × 1/a. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து இது y, இது mx, இது c. அப்போ இன்டர்செப்ட் வந்து 1/a இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்டு m வந்து உங்களுக்கு கேவாக வரும், y வந்து 1/a - x. ஓகே, ஸோ ஃபார் nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இது எப்படி எழுதலாம்னா a - 1 - n இன்ட்டு n - 1 இன்ட்டு k nth ஆர்டர் இன்ட்டு t ப்ளஸ் a⁻1 - n. ஸோ இதான் ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் ஆல் த ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இதிலிருந்து நீங்கள் எதனோட ஸ்லோப்பு இல்லை இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபார் ஆல் த ஆர்டர் ரியாக்ஷன் நீங்கள் இதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி கொஞ்சம் ஹையர் ஆர்டர் திங், பைமாலிகுலர் தியரி. அதில் ஃபஸ்ட்டு வந்து கொலிஷன் தியரிக்கான கான்செப்ட்ஸ்லாம் நான் எழுதலை, ஒன்லி ஈக்குவேஷன் மட்டும்தான் எழுத போகிறேன். ஓகே, ஸோ பைமாலிகுலர் தியரியில் கொலிஷன் தியரிக்கான ஈக்குவேஷன். பைமாலிகுலர்னா அங்கே 2 மாலிகுல் இருக்குது, பைமாலிகுலர் தியரி. கொலிஷன் தியரினா இங்கே மாலிகுல்ஸ் வந்து கொலைட் ஆகிக்கிறது. ஸோ நாட் ஆல் த கொலிஷன்ஸ் லீட்ஸ் டு த ஒன்லி எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் மட்டும் தான் இங்கே ரியாக்ஷன்ஸ் லீட் பண்ணுது. அப்போ இங்கே k = p × a × e⁻−ea/rt அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே p × ZAB. இங்கே pன்றது ஸ்டெரிக் ஃபேக்டர், ZABன்றது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த 2 மாலிகுல் இடிச்சுக்கிறதுனால வர கொலிஷன் ஃப்ரீக்வன்சி e⁻−ea/rt. ஓகே, ஸோ இன் ஜென்ரல் அப்போ இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா k = NA × D ஆவரேஜ்க்கு, அதாவது கொலிஷன் டயமீட்டருக்கு ஆவரேஜ் ஸ்கொயர் டிவைட் பை 10³ மாலிகுலர் மாஸ் ஆஃப் A மாலிகுல், மாலிகுலர் மாஸ் ஆஃப் B மாலிகுல் இன்ட்டு 8/RT divide by molecular mass of A, molecular mass of B, power 1/2 into e⁻−ea/RT. ஸோ இந்த ஃபேக்டர் தான் ZAB இங்கே இருக்கிறது தான். P வந்து ஃபைனலாக ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் P = 1ன்னு எடுத்துருப்பாங்க. ஒரு சில ரியாக்ஷன் தான் ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த கொலிஷன் தியரியில் இது. அடுத்து நமக்கு வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரியில் வந்து என்னென்னா ஒரு இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு A + B இருக்குன்னா ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிட்டு தான் ப்ராடக்ட் வந்து வருதுன்னா அந்த இன்டர்மீடியேட் வந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு வைப்பாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும். அப்போ அதை வச்சு தான் அந்த ரேட் எழுதியிருப்பாங்க. ஸோ அவர் ரேட் இஸ் ஈக்குவல் டு kBT/h. இது வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸ் தெர்மல் எனர்ஜி இன்ட்டு k⁻⁻. இந்த கேன்றது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இங்கே ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுக்கும் இந்த ரியாக்டண்ட்டுக்கும் ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும். ஸோ அந்த ஈக்லிபிரியம் வந்து தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து கொண்டு வருவாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ΔG0 dagger = -RT ln k dagger. இப்போது இதை தூக்கி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு ln k dagger = -ΔG0/RT. அப்போ k dagger = e⁻−ΔG0 dagger/RT அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா kBT/h × e⁻−ΔG0 dagger/RTன்னு எழுதலாம். அப்புறம் கிப்ஸ் எல்மோல்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ΔG0 = ΔH0 - T ΔS அப்படின்ற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணியும் இந்த கேன்ற ஈக்குவேஷனை வேறு மாதிரி எழுதலாம். அதுதான் என்தால்பி ஆஃப் என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன், என்ட்ரோபி ஆஃப் ஆக்டிவேஷன் 2 டேர்ம் வந்து வரும். ஓகே, ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனை ΔG0 முடிச்சுக்குவோம். ΔG0 dagger = ΔH0 dagger - T ΔS0 dagger. இந்த ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் k = KBன்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஈவன் டெம்பரேச்சர், Hன்றது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், e⁻−ΔH0/RT dagger
இன்ட்டு இ பவர் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் ஆகிடும், டி கேன்சலேட் ஆகிட்டு ப்ளஸ் டெல்டா எஸ் நாட் டேகர் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வரும். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட ஏஆர்ஆர் தியரி பிரகாரம் வர ஈக்குவேஷன். ஸோ அப்போ வந்து இது வந்து ஏஆர்ஆர்டி ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தியரி ஏசிடி ஆர் ஏஆர்ஆர்டி பிரகாரம் வர ஈக்குவேஷன். ஓகே, ரேட் ஈக்குவேஷன். இப்போ பைமாலிகுலர் முடிச்சாச்சு. யூனிமாலிகுலர் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் த மெக்கானிசம் தான். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டெடி ஸ்டேட் அப்ரோச் அண்ட் ஈக்லிபிரியம் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணுவோம், அது நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் அப்ரோச்னால் ஒரு ரியாக்ஷன் வந்து மல்டிபிள் ஸ்டெப்பில் வந்து நடக்குது, I1 I2 I3 அப்படின்ட்டு போயிட்டே இருக்க ஒரு ப்ராடக்ட் வருது. இப்போது இந்த ரியாக்ஷனில் இத்தனை இன்டர்மீடியேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ ரேட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்டர்மீடியேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் தி டிஸப்பியரன்ஸ் ஆஃப் தி இன்டர்மீடியேட். ஓகே, ஸோ இப்போ இதனோட ஃபார்மேஷன் ஈக்குவல் டு எல்லாமே வந்து 0ன்னு வரும். ஓகே, நீங்கள் ஈக்குவேட் பண்ணுறப்ப அப்போது ரேட் ஆஃப் த ஃபார்மேஷன் அண்ட் டிஸப்பியரன்ஸ் பண்ணுறப்போ அப்போ d/dt ஆஃப் I வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து 0ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஈக்குவல் டு எல்லாமே ஈக்குவலாக வரும். ஓகே, அடுத்த ஈக்லிபிரியம் அப்ரோச் நமக்கு தெரிஞ்சே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து மல்டிபிள் ஸ்டெப்னா ஸ்லோயஸ்ட் ஸ்டெப் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பு. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம அந்த ஈக்லிபிரியம் அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். லைக் நிறைய ஒன்றுத்துக்கு ஈக்லிபிரியம் இருப்பா, வி ரைட் த ஈக்லிபிரியம், அது நமக்கு வித்தவுட் நோயிங் வி ஜஸ்ட் ரைட் இட். ஓகே, அதுதான் வந்து ஈக்லிபிரியம் அப்ரோச். ஸோ ஹியர் என்ஸ் அவர் கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட மொத்த ஃபார்முலா. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் வேறு ஒரு டாப்பிக்கில் தனியாக முடிச்சுட்டு நான் பண்ணுறேன். ஸோ எலிமெண்டரி ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்படி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு அந்த டெரிவேஷனோட போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தட் ஐ ஹாவ் டு ஒர்க் இட் அவுட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கெமிக்கல் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ஃபார்முலா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.